சரியாக 5 மணி. இவ்வளோ க்ரௌட்டுகள் வந்து நிற்கிறத பார்க்க நிறைய க்ரௌட்டுகள் வந்து ஃபுல்லாக லைனில் நிற்கிது பாருங்க. இது நான் பகல் ஆகணும்னா வீடியோட பாதையானது நாளை ஸ்டார்ட்டாக இருக்கிறது. 6 மணிக்கு திறக்க இருக்கிறது. சமமான காட்சிகள் இப்போ பாதை திறக்கப்படுகிறது. பாத யாத்திரை போய்கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாரும் ஐயா போங்க ஐயா அண்ணன் இடம் கையா ரைட் அப்படி போங்க இங்கே வாங்க இங்கே பாருங்க. ஓகே பாத யாத்திரை போகிற ஆக்கள் எல்லாம் ஓகே நீங்கள் நடைய போங்க போங்க. எல்லாரும் பிரதேச எல்லாரும் ஹரி ஓகே எல்லாம் தெரியும். எல்லாம் பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கு. தொடர்ந்து பாத யாத்திரையில் கலந்து கொள்ளுகிற பக்தர்கள் எல்லாரும் வர இருக்கிறோம். அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எல்லாரும் போய் கொண்டிருக்கிறேன். சேவட் கொடியோட அமைப்பு போன ஆண்டும் நான் அவரோட பேசியிருக்கிறேன். இந்த ஆண்டும் நான் அந்த போய் சந்திப்பேன். போன ஆண்டு வீடியோ எடுத்து ஞாபகம் இருக்கேன். நான் வருவேன். அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு கவனிங்க அப்படியே போகிறோம் இருக்கின்றதையும் பாருங்க. நல்ல ஒரு வெளிச்சம். இப்போ பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியா இருக்கு. புதிய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியா இருக்கின்ற பணி இப்போ நாங்கள்லாம் முதலாவதாக போய்கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு பாத யாத்திரை? எங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்குது. எங்களுக்கு அரசாங்கத்தால் இவங்க எல்லாருமே நல்ல உதவிகளை செய்யறாங்க. அன்னதானம் வழங்கின மக்களுக்கு எல்லாம் நன்றி. இந்த இது இன்னும் தொடரணும். இதில் போராக்களையும் இனியும் செய்யணுமன்றதை நான் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நாங்கள் இஎஸ்னர் போகிறார்கள். பாதை சுரந்து செல்லுகின்ற அந்த காட்சி உள்ள இராணுவ வீரர்களும் அரசாங்க அதிகாரினரும் இங்கே போகிறத பார்க்கக்கூடியா இருக்கும். முழுக்க இந்த பாதை சிறப்பு இங்கே திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய இருக்கு. இங்கே பிரதேச சபை உறுப்பினர்களும் அமைப்புகளும் இங்கே பாதை திறக்க ஆயத்தமாக இருக்கு. இப்போ நாங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் போட்டி எடுப்போம். இப்போ டைம் இல்லை. வெளியில் வெயிட் பண்ணுறோம். வணக்கம் பிரதேச உறுப்பினர். கேசவனார் முருகோனே நீ செய்த கோலம் கொடியதானோ குமர குருவேடனாகி நேசமுடன் கையிலம்பும் கொண்டு நிமிஷமுடன் பள்ளி தினக்குணத்திலேதான் வாசமுடன் பெண்ணே கண்ணே என்று பண்புடைய வள்ளி நீவாகம் செய்தாய். தேசமெல்லாம் தெரிந்தலைந்தேன் உன் பாதம் காண தரிசிப்பாயே. கொடியும் மேலும் வள்ளி தெய்வம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கையுடனே ஆறுமுகரூபமாகி வேலவனே வந்தனக்கு விடைகள் தாரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதம் காட்சி. பக்தர்கள் எல்லாம் இங்கே காட்டு வழியாக பாதைகள் போய்கொண்டிருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடிய இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இராணுவ வீரர்களும் இராணுவ தளபதியினர்களும் வந்து இந்த பாதையை திறந்து வைத்ததை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியது. நிச்சயமாக இது இந்த பாத திறப்பு Hello, good morning. வர சின்ன படிகள் பக்தர்கள் வார அந்த கூட்டத்தை பெரிய ஜாமி எல்லாம் ஓ நீ காலையில் ஓடிக்கிட்டா அப்படித்தானே அந்த உதய ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உகந்தையில் இருந்து இப்போ பாத யாத்திரையாக போய்கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இன்றைய தினம் முதலாவது நாளாக இன்றைக்கு பாதை திறந்து நாங்கள் அந்த பாத திறப்போடு சேர்ந்து இன்றைக்கு பயணிக்க இருக்கின்றோம். பயணித்து கொண்டிருக்கிறோம் அதுக்காக சொல்கிறோம். இப்படி பல பக்தர்களும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இப்படி பயணங்கள் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது? ஓகே ஓகே தேங்க் மேடம். காய்ச்சி கொண்டு போவோம். வணக்கம். இந்த பாதைகள் எப்படி இருக்கு? இந்த திறப்பு வந்து முதலாக திறந்திருக்கிறேன். நல்ல சந்தோஷம். நீங்கள் எங்கேருந்து இப்போ வாரீங்க? நான் என்னுடைய சொந்த இடம் திருவோணமலை. திருவோணமலையிலிருந்து சன்னதி முருகன்கிட்ட போய் ஓகே அங்கேருந்து நடந்து வரேன். இன்றைக்கு 49வது நாள். 49வது நாளில் இந்த பாதை திறந்து நாங்கள் முன்னுக்கு இப்படி போய் கொண்டிருக்கிறோம். பாதை திறப்பு நல்ல சிறப்பாக இருந்தது. பல அடியார்களும் இந்த முறை போன ஆண்டை விட அதிக அளவில் இந்த முறை அடியார்களும் கூட அதே நேரத்தில் இந்த முறை 6 மணிக்கு பாதை திறந்திருக்காங்க. இல்லாட்டி 7 ஆகும். ஏன்னா பதிவுகள் முன்கூட்டியே பதிஞ்சபடியா அடுத்தது கிரவுண்டும் கூட, அதாவது யாத்திரைகள் கூட அதால வெள்ளனையே விட்டுட்டாங்க. அப்படியும் ஒரு 1.5 மணித்தாளுக்கு முதல் எங்களை விட்டுருக்கணும். ரெண்டாவது அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால் நாங்கள் வெயிலுக்கு முதல் எங்களோட தங்கும் இடத்துக்கு போயிடலாம். ஓகே, நீங்கள் இப்போ எங்கே தங்க போகிறீங்க? முதலாவது வெட்டைக்கா? பண்ணாத்தி வெட்டையில். அப்போ குமுக்கனுக்கு போயில? குமுக்கன் எங்களோட சாமிமார் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க இன்னும் பின்னுக்கு வராங்க. பின்னுக்கு வரணும். அப்போ நாங்கள் ஜாயின் பண்ணி நாங்களும் வரலாம். ஓகே, ஏன்னா நாங்கள் முடிவெடுக்கல, நாங்களும் அவசரப்படையில ஆறுதலாக போவோம். இது காட்டுப்பாதையில் வந்து அவசரப்படக்கூடாது. 3 நாளையில் நாங்கள் 5 நாளாக எடுத்து. சரி, நன்றி. வந்த சாமி தான். ஓகே ஓகே. பாதைகள் நடந்து செல்லுகின்ற அந்த காட்சி எப்படி இருக்குன்னு வேணும். முன்னுக்கு சனம் போய் கொண்டிருக்கிறேன். முன்னுக்கு எல்லாம் சனம் போகுது. இப்போ தான் திறந்துருக்கு. அந்த முதலாவது போகிறது தான் இப்போ போயிடும். மற்றெல்லாம் மூன்று கல் சொல்லுவாங்க. இதில் 3 கல் இருக்குது. இந்த 3 கல்லால் இப்போ போகிறோம். இது அந்த அடுப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லுக்கு தான் வந்திருக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா இருக்கு கல். இப்படி இந்த கல் அடுப்பு மாதிரி இருக்குது. 3 கல் இப்படி போய் கொண்டிருக்கிறோம். இருக்கிறத பார்க்க இருக்கு.
நிறைய சில பக்தர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் பவர் ப்ரொடக்ட் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இதில் வந்துட்டு இதான் காந்த கணக்குறான் கொடுக்கம்பா. எப்படி நேர்களே, முதலாவது நாள் முதலாவது பயணம் போய்கொண்டிருக்கின்றோம். பாத துறந்து முதலாவது நாள் நல்ல வளமையாக நாங்கள் 2-3 நாள் இப்போ வராது. இன்றைக்கி முதல் நாளாக வராப்புறன் எவ்வளோ க்ரௌட் முன்னுக்கு போகுது வருங்க, எப்படி போகுதுன்னு பாருங்க. நானும் ஓரளவுக்கு போய்கொண்டிருக்கிறேன். வேல் இங்கே சுமந்து கொண்டு செல்லுகின்றேன். வேல் பார்க்க தெரியும். ஓகே, ஜல வெயில் அடிக்குது. இப்படி பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும். அடுத்த பக்கத்தால் எடுக்கணும். வெயில் அணி பின்னர் இப்போ சரியாக 7:15 6 மணிக்கு வெளியிட்டாங்க. 7:15 வந்துட்டோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னி போய் ஒரு வண்ணாத்திவட்டைக்கு போய் அங்கே தங்கி ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கால குமுக்கனுக்கு போகிற மாதிரியான ஒரு பிளான் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்படியே போய் குமுக்கனுக்கு போவோம். இது வந்து நாங்கள் வண்ணாத்திவட்டை வந்து இதில் வண்ணாத்திவட்டை 3 ஆண்டு நாங்கள் உங்களுக்கு இதில் ஞானத்துக்கு கிடைச்ச இடம் தான் இந்த இடம். இன்றைக்கு இந்த நாங்கள் இப்போ டைம் மாறி வெளியாக வந்தபடியாக நாங்கள் காலையிலேயே வெளிக்கிட்ட வந்தபடியாக இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தான் நிற்க போகிறோம். போயிட்டு இப்போ வண்ணாத்திவட்டையிலேயும் போய் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போட்டு அப்படியே கும்கனுக்கு போகிறோம். கும்கனில் போய் கும்கன் ஆற்றுல கொண்டு குளித்து நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்து கும்கனில் இன்றைக்கி தூங்குற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இங்கே சாப்பாடு கிடைக்கும். ஆனால் கும்கனில் சாப்பாடு இல்லை. இருக்கிற சாப்பாடை வச்சு சமாளிப்போம். பலகாரம் இது பிஸ்கட்டுகளை சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி பொழுத கழிப்போம். நாளைய தினம் சேவல் கொடியோன் அமைப்பினுடைய அந்த இடத்துக்கு போவோம். இவ்வளோ அவசரம் வந்துட்டு இந்த கூட தண்ணிக்கில் இறங்குவோம். இந்த ஊற்ற தண்ணிக்கில் இறங்கு நல்ல தண்ணி தான் பரவாயில்ல. அங்காளி பக்கம் ஒன்று நல்ல தண்ணிகள் இருக்குது. மழை பெய்யாதால இது தண்ணிகள் இந்த அப்புறம் குறைவு. மழை பெய்யாதால தண்ணிகள் குறைவு. இப்போ நாங்கள் வண்ணாத்திவட்டைக்கு வந்தாச்சு. குடிநீர் விநியோகம் எல்லாம் நடைபெற இருக்கிறது. நாங்கள் வண்ணாத்திவட்டை பிரதேச செயலகம் லகு கலை இலங்கை இராணுவம் சங்கம் வனஜீவராஜிகள். இப்போ நாங்கள் இந்த பாலத்தினூடாக செல்லுகின்றோம். இதுதான் வண்ணாத்திவட்டை பாலம். இப்போ நாங்கள் வண்ணாத்திவட்டையில் தங்க போகிறோம். இது 1 hour தான் தங்க போகிறோம். ஏன்னா போன முறை வந்து இரவு தங்கினாங்க. இன்று வந்து நாங்கள் போகிறோம். ஜாலியாக தண்ணி ஒரு ஆழமாக தான் இருக்குது. ஆழமான தண்ணி அப்படி இருக்குது. இதில் நான் அவங்கள போனி மரம் இருந்து இதில் நின்றுட்டு போனாங்க. இந்த அப்புறம் கொஞ்சம் தங்கிட்டு போகுமே. இங்கே நிற்கல, அது எல்லாம் நிற்கி பாம்பு ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் குளிக்கிறது எல்லாம் வச்சுருக்கேன். அவங்க தங்களுக்கு மெடிசின் சார்ஜர் எல்லாம் இங்கே போடுறது. நாங்கள் இப்படி நேராக போய் ஏதாவது கொடுக்குறாங்களோன்னு பார்ப்போம். ஏதாவது கொடுக்குறாங்களா?
அரோரா அரோரா. எப்படி உங்களோட சேவைகள் எல்லாம் எப்படி போகுது? சிறப்பாக போகுது. என்ன ஐட்டம் கொடுக்குறீங்க? பிளேண்டி எங்கே கொடுக்குறீங்க? நன்றி. உங்களோட சேவை எப்பவும் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த ஆண்டும் இதே மாதிரி செய்யுங்க. நன்றி. இப்படியே வாங்கோ. நாங்கள் இப்படியே போவோம். எங்கே போவோம்? இப்படியே பிளேண்டியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஐயா பிளேண்டி அப்படி நீங்கள் ஒன்று என்னப்பா நான் சொன்னேன் தானே கம்புகள் எல்லாம் கொண்டு வாங்க. அப்படியே போட்டு நாங்கள் வந்த கலைக்கு ஒரு பிளேண்டி கொஞ்சம் ஒரு 1 hour குட்டி தூக்கம் அப்படியே போவோம். நாங்கள் கணக்கு போவோம். எல்லா மருத்துவர்களே இருக்கிறாங்க. நாங்கள் பிளேண்டியை குடிச்சிட்டு மிச்சாலு வேலை பார்ப்போம். இங்கே பிளேண்டி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அமோகமாக இங்கே பிளேண்டிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் பார்த்து நாங்கள் அப்படியே இதில் கொஞ்சம் நின்றுட்டு வழங்கப்படுகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலே ஒரு வந்த இட கலைக்கு ஒரு பிளேண்டி. ஐயா எங்களுக்கும் ஒரு பிளேண்டி தாங்க. அது கொஞ்சம் பொறுத்து எடுத்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி என்ன பிளேண்டியை குடிச்சிட்டு வலிக்கிறேன். பயன்படுறீங்க சாப்பிடு போவோம். வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. இந்த பின்னால் வந்துட்டு பிளேண்டி இந்த அமைப்பு வந்து மேலே ரைட். அது சொன்னா சரி. நீங்கள் சைவநடை கூடம் அம்பாறை மாவட்டம் தம்பிலி. ஓகே. அனைத்து நாங்கள் இந்த செய்து வரோம். ரைட். மற்றபடி அரசு நிதிகளோ இதுகளோ இல்லை எங்களுக்கு. பொதுமக்கள்கிட்ட வீட்டுக்கு அந்த நிதியில் இப்போ மக்களுக்கு வழங்க எத்தனை நாளைக்கு இது நடக்க? 24ஆம் தேதி வரைக்கும் கொடுப்போம். பாத திறக்கும் வரைக்கும் அன்னதானமும் அதோடு சேர்ந்த மாதிரி இதுக்குரிய தேர்தலையும் இது தொடர்ந்தாங்க. சரி. அப்போ நாங்கள் பிளேண்டியை குடிச்சு போட்டு சாப்பிட்டு வலிக்கிறோம். சரி. ஐயா இங்கேருந்து குமுக்கனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? எவ்வளோ தூரம்? நடந்து போகலாம். 4:30க்கே போகலாம். 4:30 முதல் போயிடும். 2 மணிக்கு வலிக்கிட்டாலே நீங்கள் 4:30 அடி. இங்கே சாப்பாடு வழங்கப்படுறது. வண்ணாத்தி வெட்டையிலே சாப்பிட்டு இப்போ நாங்கள் குமுக்கனுக்கு புறப்பட இருக்கிறோம். அது சம்பந்தமான காட்சி ஐயா இந்த இடத்துல இருக்கிறோம். பஸ் போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வேலர் வந்து இப்போ இருக்கிறது வேல் என்றும் நாங்கள் இருக்கிறோம். மாணவர்கள் கணக்கு ஐயா ஐயா என்ன மாதிரி பயணங்கள் எல்லாம் சிறப்பாக இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? மாடுகள் வேறு கூட்டம் வருது. நீங்கள் சொல்லுங்க தனியாண்டு அங்கே வேறு அங்கே கூட்டம் வருது. இங்கே வேறுங்க மாடுகள் கூட்டம் ஓடுது. ஏன் ஓடுது? கண்ணக்காடிக்கு இப்போ நாங்கள் அந்த மாடு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே நிற்குமோ ஜூம் பண்ணி போய் நான் என் இதில் கேமராவில் ஜூம் பண்ணிக்கிறேன். அவங்க ஓடுது மாடு. ஏன் வேணுமா? இப்போ மான் வந்து கூட்டமாக போன மானை பார்க்கக்கூடியாரு. அங்கே அப்படியெல்லாம் தண்ணி குடிக்கும். மான் மான் நேர்களே, இப்போது நாங்கள் குமுக்கன் ஆறை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். அதில் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம். காட்டுக்குள்ள இருக்கிறோம். காட்டுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிறோம். நிறைய பேர் வெறினோம் இதில் தங்கி இருக்கிறோம். அப்படி பார்க்க தெரியும்.
ஆக்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறது. இது இந்த இன்னொன்று இந்த முறை வந்து மழை கொஞ்சம் குறைவண்டபடியே புழுதியலும் வெக்கையுமாக கிடக்காது. இந்த முறை மோசமான பயணமாக இருக்குது. பார்ப்போம் அங்காளி பக்கம் போகிற இடங்கள் என்ன மாதிரி தெரியல. முழுக்க புழுதி. மக்கள் இந்த முறை தங்கி தான் போயினோம். முந்தின மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒருத்தரும் போயில்லை. எல்லோரும் தங்காமல் போயினோம். புழுதி அடித்து கொண்டு இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பறவை குளம்னு சொல்லுவாங்க. பறவைகள் சரணாலயம். இதுக்கு இந்த குளத்தோடு சேர்ந்த பறவைகள் வாழுகிற இடம் தான் இந்த பறவை குளம்னு சொல்லுவார்கள். இப்போ நாங்கள் நடந்து கொண்டு செல்லுகிறோம். குமுக்கன் ஆற்றுக்கு போய் கொண்டிருக்கிறோம். குமுக்கன் ஆறுக்கு போகிறதுக்கு பெரிய ஒரு நீண்ட பயணம். பழமையாக வார வெட்டையில் நிற்கிறது. நாங்கள் இன்றைக்கு கூடுதலாக நடந்து கும்மனைக்கு போய் குமுக்கன் ஆறுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஐயா முன்னுக்கு நடந்து போகிறார். இன்னைக்கு நெஞ்சாலையை பார்த்தா இந்த நீரோடையில் ஆகரிக்கணும் பறவைகள் சரணாலயம். இது வந்து பறவை குளம், பறவைகள் சரணாலயம். நல்லா இருக்குது. காத்தோடு எல்லாம் வந்து இது பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயம். பேர்ட்ஸ் பறவைகள் சரணாலயம். பார்க்கலாம் நிறைய பறவைகள். ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்குது. இதுதான் பறவை.